நவ்யா ரோட்ல காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு நவ்யாவோட காய்கறி கடைக்கு சுஷீலான ஒரு பெண் ஒருத்தவங்க வந்தாங்க. என்ன நவ்யா, இப்பெல்லாம் உன் கடையில காய்கறி எல்லாம் நல்லாவே இல்லை, மார்க்கெட்ல அழுகி போன காய்கறியை கொண்டு வந்து எங்க கிட்ட வியாபாரம் பண்றியா என்ன? அப்படி சுஷீலா நல்லா இருக்க காய்கறியை பார்த்து குத்த சொல்லிட்டு இருந்தா நவ்யா கிட்ட. நவ்யா பயந்து போய், ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்க காய்கறியை மட்டும்தான் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்ல வர? ஏன் கண்ணு சரியா தெரியலன்னு குத்த சொல்றியா நீனு? அப்படி ரொம்ப கோவமாக சொன்னாங்க சுஷீலா அம்மா. நவ்யா பயந்துக்கிட்டே, ஐயோ இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல. இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்லாம் தேவையில்ல, முதல்ல எனக்கு 1 கிலோ தக்காளி கொடு, நல்லதா பார்த்து கொடு அப்படின்னு சுஷீலா சொன்னதும் நவ்யா பயந்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க தக்காளி எல்லாத்தையும் எடுத்து கூடையில் வச்சுக்கிட்டு இருந்தா. அந்த சமயம் பார்த்து சுஷீலா அவ கொண்டு வந்த பையில நல்லா இருக்க காய்கறி எல்லாத்தையும் நவ்யாவுக்கு தெரியாம திருடி பையில போட்டுக்கிட்டா. தக்காளி எல்லாம் எடுத்து வச்ச நவ்யா சுஷீலா கிட்ட, இந்தாங்கம்மா நீங்க கேட்ட தக்காளி கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன். எப்பயும் நீ நிறைய வச்சிருக்கேன்னு தான் சொல்ற. வீட்டுக்கு போனதும் எப்படிதான் கம்மியா ஆகுதோ, 1 கிலோ 1/4 கிலோ மாதிரி காட்டுது. வீட்டுக்கு போனாதானே இதோட லட்சணம் தெரியும். அப்படி சொல்லிட்டு சுஷீலா அங்கிருந்து கிளம்பி போகும்போது நவ்யாக்கு சுஷீலா மேல சந்தேகம் வந்தது. அம்மா, நீங்க என்னோட காய்கறியை கொஞ்சம் எடுத்துட்டு போற மாதிரி தெரியுதே, நல்லதில்லை இதெல்லாம் அப்படி பளிச்சுன்னு கேட்டா நவ்யா. அப்ப சுஷீலா பயந்துக்கிட்டே மனசுக்குள்ள, ஐயோ இப்ப இவன் என்ன திருடின்னு சொல்லிட்டானா எல்லார் எதிர்க்கையும் என் மானமே போயிடுமே அப்படி நினைச்சிட்டு சுஷீலா மறுபடியும் நவ்யாவை டபாய்க்க ஆரம்பிச்சா. என்ன பேசுற என்ன பத்தி? நான் என்ன உனக்கு பார்க்க திருடி மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? மேடம், நீங்க என்கிட்ட வெறும் தக்காளி மட்டும்தான் வாங்கினீங்க, அப்படி இருக்கும் போது உங்க பைக்குள்ள வேற காய்கறி எல்லாம் எப்படி வந்தது மேடம்? அப்படி சுஷீலா அவ பையில வேற காய்கறி வச்சிருக்கிறத பார்க்கவும் ஜனங்க எல்லாரும் அங்க கூட்டம் கூடினாங்க. என்னம்மா, என்ன இங்க பிரச்சனை? என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கங்க, நான் ஏதோ இவகிட்ட காய்கறி திருடிட்டு போற மாதிரி என்கிட்ட பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவெல்லாம் எனக்கு பாழான காய்கறியே வித்துருக்காங்க. என்கிட்ட வந்து இவ சண்டை போடுறா பாருங்க அப்படின்னு சுஷீலா இல்லாத பொல்லாததையெல்லாம் நவ்யா பத்தி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொன்னா. இதை கேட்டாங்க இந்த எல்லாரும் நவ்யாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க. என்னம்மா, அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னுட்டு உன்னை இங்க வியாபாரம் பண்ண அனுப்புனா நீ என்னடானா உன் கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்டயே இப்படி அப்படின்னு அவங்க மேல பழி போட்டு திருட்டு பட்டம் கட்டுறியா? நாளையில இருந்து இங்க இல்ல, இந்த ஊருக்குள்ளே நீ எங்கேயும் காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் தீர்ப்பு வழங்கவும் ரொம்பவும் குழம்பி போய் கவலைப்பட்டா நவ்யா. செய்யாத தப்புக்கு நம்ம இப்படி தண்டனை அனுபவிக்கிறோமேன்னு கவலைப்பட்டா. வீட்டுக்கு போனா அவ தங்கச்சி திவ்யா ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. நவ்யா திவ்யா கிட்ட போய், எதுக்கு திவ்யா இப்படி அழறன்னு கேட்டா. திவ்யா எதுக்குமா இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு நவ்யா கேட்டதும் நடந்த எல்லாத்தையும் திவ்யா சொன்னா. அக்கா நான் எப்பயும் போல காலேஜ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு தங்க கொலுசு ஒன்று இருந்தது. அது யாருதுன்னு தேடி தேடி பார்த்தேன். யாருமே இல்லாததுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை கொடுக்கலான்னு நான் போனேன்னா, அப்படி கீதா அந்த தங்க கொலுசை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்த போது வழியில 2 பேர் கீதாவை தடுத்து நிப்பாட்டி அவகிட்ட இப்படி சொன்னாங்க. திவ்யா, இந்த தங்க கொலுசு உனக்கு எப்படி கிடைச்சது? இது என்னோடது இல்ல, எனக்கு இது வழியில கிடைச்சது. என்னது, இது உனக்கு வழியில கிடைச்சதா? நடிக்காத. எங்களோட கொலுசு எங்களுக்கு தெரியாமே திருடிட்டு இப்போ உன்னதுன்னு சொல்ல வரியா அப்படின்னு அவங்க சொன்னதும் இல்லாத பொல்லாத பழி எல்லாத்தையும் தான் மேல போடுறாங்கன்னு கோவப்பட்ட திவ்யா அவங்க கிட்ட கோவமா இப்படி பேசினா. இங்க பாருங்க, நான் எதுக்குங்க திருடணும்? எனக்கு அந்த அவசியமே இல்ல. இந்த கொலுசு என்னது இல்ல, நான் இதை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படி ரொம்ப தைரியமா அவங்க கிட்ட பேசினா திவ்யா. ஆஹா, என்னமா நடிக்கிற நீனு? எங்க கொலுச திருடிட்டு நீயே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க போறியாமா? திருடினதும் நீனு, போய் கொண்டு போய் கொடுக்கறதும் நீனா? எங்களெல்லாம் ஏமாத்தவே முடியாது. நீதான் இத திருடி இருக்க. அங்க இருந்த எல்லாரும் இதை கேட்டுட்டு திவ்யாவை வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டினாங்க. அதை தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா திவ்யா. நடந்த எல்லாத்தையும் அவ அக்கா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் வட்டி வியாபாரி ராமையா உங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னமா நவ்யா, இப்பதான் எனக்கு வந்தது எல்லா செய்தியும். நீ என்னடானா காய்கறி வியாபாரத்துல சண்டை போட்டு இனிமேல் உன்னை காய்கறி வியாபாரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. உன் தங்கச்சி திருட்டு வேலை பண்ணிட்டு வந்திருக்கா. எது நடந்தாலும் சரி, என் வட்டி எனக்கு நாளைக்கே வந்தாகணும்.
ராமையா அண்ணன், எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, உங்க கடனை நாங்க அடைச்சிடுறோம். இன்னும் எவ்வளவுமா நேரம் வேணும் உங்களுக்கு? வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட நீங்க வாங்கின கடனுக்கு பதிலா எனக்கு கொடுத்துருங்க. சார், உங்ககிட்ட வாங்கின கடனை விட இது விலை அதிகம் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஒரு வாரத்துல கடனை அடைக்கலனா இந்த வீட எனக்கு சொந்தமாக்கிப்ப. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வீரையா போயிட்டாரு. இப்படி ஒரு வாரம் கழிச்சு அவங்க கடன் அடைக்க முடியாததுனால வீரையா கூட்டத்தை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி அவங்க கிட்ட இருந்து வீடை அபகரிச்சுக்கிட்டாரு. இப்படி பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட ஏதாவது அபகரிச்சு ஏமாத்துனாங்க. அக்கா, நம்ம நல்லவங்களா இருக்க இருக்க நம்மள கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்கக்கா. ஆனால் நம்மளே கெட்டவங்களா மோசம் செய்கிறவங்களா மாறிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் நம்ம ஏமாத்தலாம். நம்ம மாறணும்னா நம்ம மோசம் செய்யணும், ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னா தங்கச்சி திவ்யா. நவ்யாவை சொன்னதை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா, ஆமா திவ்யா, நீ சொல்றது கூட சரிதான், இனிமேல் நம்ம நல்லவங்களாவே இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அக்காவும் தங்கச்சியும். நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ராமுன்னு ஒரு பையன் காஃபி ஷாப்ல இருந்தான். அவன் பார்க்க பணக்காரனா இருந்தான். நவ்யா உடனே அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்தா. இப்படி பேசி பேசி கொஞ்ச நாட்கள்லயே நல்ல நண்பர்களா மாறினாங்க 2 பேரும். ஒரு நாளைக்கு ராமு நவ்யா கிட்ட இப்படி கேட்டான். நவ்யா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதை கேட்டோன்னே நவ்யா, ராமு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா என் வீட்டுல காதல் கல்யாணம்னா ஒத்துக்க மாட்டாங்களே. அப்படியா? அப்பனா நம்ம ஏதாவது கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா ராமு. அதுக்கப்புறம் ஒரு தங்க நகையை ரெடி பண்ணி நவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா ராமு. அன்னைக்கு ராத்திரி நவ்யா, என்னங்க, அத நம்ம வேற வேற இடத்துல தூங்கிக்கலாமாங்க? சரி நவ்யா, நீ என்ன சொல்றியோ அப்படியே பண்ணலாம். அதுக்கப்புறமா நவ்யா அவளோட தலகாணி எடுத்துக்கிட்டு வேற ரூம்ல தூங்க போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தங்கச்சி திவ்யாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா நவ்யா. 2 பேரும் வீட்டில் இருக்க தங்க நகை சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருடிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. காலையில ராமு கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சாரு. இப்படி அக்காவும் தங்கச்சியும் நிறைய பேர்கிட்ட இருந்து காசு திருடுறதுக்காக கல்யாணம் பண்ணி அந்த ராத்திரியே எல்லாத்தையும் திருடிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதே தான் தினமும் ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தாங்க நவ்யாவும் திவ்யாவும். ஒரு நாளைக்கு அப்படி ஒரு பணக்கார வீட்டு பையனான அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நவ்யா. கல்யாணம் ஆனோன்னா அஜய் நவ்யாவை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போனா. நவ்யா, இவங்க தான் என் அம்மா. என் அம்மாக்கு கேன்சர், இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் இருப்பாங்க. அவங்க கடைசி ஆசையே என் கல்யாணத்தை பார்க்கணுன்றதுதான். இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் ரம்யா, நீயும் உன் தங்கச்சியும் கல்யாணம் ஆனோன்னு எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிடுவீங்கன்னுட்டு அப்படின்னு சொன்ன அஜய். அதை கேட்டோன்னா நவ்யா ஷாக் ஆகி, என்னை பத்தி தெரிஞ்சு எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதான் சொன்னல, எங்க அம்மாக்கு என் கல்யாணத்தை பார்க்கணும்னுட்டு, அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ண. என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு மனைவியா நீ நடி அப்படின்னு அஜய் சொன்னதும் நவ்யாக்கு அஜய் அம்மாவை பார்க்க பாவமா இருந்தது. அந்த நாடகத்துக்கு அவளும் ஒத்துக்கிட்டா. கொஞ்ச நாட்கள் போச்சு. நவ்யாவும் அவ தங்கச்சி திவ்யாவும் இவ்வளோ நாள் நம்ம கல்யாணம்ன்ற பேர்ல எவ்வளோ மோசடி பண்ணிட்டோன்றது ஞாபகம் வந்தது. திவ்யா, நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இருந்திருக்கோம்ல. கல்யாணன்றது வெறும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுங்க இருக்க எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம எல்லார் மனசையும் நோக்கடிச்சிட்டோமே, இனிமேல் வேண்டாம் அப்படின்னு நவ்யா சொன்னன திவ்யாவும் ஏற்றுக்கிட்டா. 2 பேரும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா அஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டா நவ்யா. அஜயும் நவ்யாவை மனைவியா ஏற்றுக்கிட்டாரு. பழையபடி காலேஜ்க்கு போய் படிக்க ஆரம்பிச்சா திவ்யா. அப்பப்பப்பா, எப்பயும் இந்த விக போட்டு தலையெல்லாம் அரிக்குது. எப்பதான் என் மொட்டை மண்டையில வேறு வந்து அதுக்கப்புறம் முடி வளர போகுதோ. ஏன் சாமி, என் குடும்பத்துக்கே இந்த மாதிரி மொட்டை மண்டை அப்படின்னு காந்தம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பையன் அஜய் அங்க வேகமா வந்தான். என்னடா அஜய், இப்படி பதட்டமா ஓடி வர? நான் ஏதாவது உன்னை துரத்துதா என்ன? அம்மா, சீக்கிரமா விக எடுத்து எல்லாரும் போடணும். பண்டிதர் இருக்காருல, கல்யாண விஷயமா பேச வராருமா, சீக்கிரம் போடுங்க. ஐயோ, இப்ப உடனே போடணுமா? இப்பதான் வீக கழட்டி அங்க வச்ச, மறுபடியும் இதை போடணுமா? அப்படி சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருந்த விக எடுத்து போட்டாங்க காந்தம்மா. அப்ப அவங்க கணவர், அட காந்தம்மா, அது என்னோட விகு, என்கிட்ட கொடு. இந்த வீக்ல கூட உன்னது என்னதுன்னு வேற இருக்கா அப்படின்னுட்டு அவங்க விக எடுத்து போட்டாங்க எல்லாரும். கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாண தரகர் அங்க வந்தாரு. அப்ப காந்தம்மா,
வாங்க பண்டிதரே வாங்க. இந்த தடவை என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காந்தம்மாக்கா, உங்க பையனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான் போங்க. நல்ல பெரிய இடத்துல இருந்து ஒரு சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கா. நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. பேசி முடிச்சு கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம். நாங்க ஏற்கனவே ரெடி ஆகி தான் உட்காந்துருக்கோம். சீக்கிரமா போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம். குடும்பமா கிளம்பி பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு அவங்க வந்த எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தா. பொண்ணுக்கு தர வரைக்கும் நல்லா நீண்டமான முடி இருந்தது. அதை பார்த்த காந்தம்மா அவங்க கணவர்கிட்ட காதுல, என்னங்க அந்த பொண்ணோட முடிய பாத்தீங்களா, எவ்வளோ நீண்டமா இருக்குன்னுட்டு. இப்படிப்பட்ட மருமக தான் நம்ம வீட்டுக்கு வேணுங்க. காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்ட பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு சொன்னாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து முடியை பிடிச்சி இழுத்தான். பொண்ணோட சௌரி முடி கீழே விழுந்துருச்சு. அப்போ காந்தம்மா, இது சௌரி முடியா? நான் என்னவோ ஒரிஜினல் முடியல நினைச்சேன். அப்பனா இந்த சம்பந்தமும் சரி வராது. என்ன காந்தம்மா அக்கா, பொண்ண பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு? எப்படி இருக்காளா? அழகா தான் இருக்கா, அதுல எதுவும் இல்லை. ஆனா முடி பெருசா இல்லையே, சின்னூண்டு தான் இருக்கு முடி. என்ன காந்தம்மா அக்கா, இது வரைக்கும் 30-60 சம்பந்தத்தை பார்த்திருப்பீங்க. பொண்ணுக்கு முடி இல்லைன்னு மட்டுமே நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்றீங்களே, அது என்னம்மா பழக்கம் அது? இங்க பாருங்க பண்டிதரே, என் வீட்டுக்கு வர மருமகளுக்கு தர வரைக்கும் நல்ல நீண்டமான முடி இருக்கணும். அதான். இந்த காலத்துல அவ்வளோ நீண்டமான முடி இருக்கிற பொண்ண நான் எங்க போய் தேடுவேன்? இருக்கிற முடிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரத்துக்குள்ள ஏன் முடியெல்லாம் கொட்டிடும் போல அப்படின்னு பண்டிதர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஃபேன் ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சதுனால அதோட காத்து வந்து அவங்க 3 பேர் தலையில இருந்த விக்கையும் பறக்க வச்சிருச்சு. அவ்வளோதான், அவங்க மொட்டை தெரிய ஆரம்பிச்சுது. இதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க பண்டிதரும் அங்க இருந்தவங்களும். அப்ப பொண்ணோட அப்பா, என்ன பண்டிதரே, இவங்களுக்கே எல்லாம் மொட்டை தான், இதுல ஏன் பொண்ணோட முடி கம்மியா இருக்குன்னு வேற கம்ப்ளைண்ட். அதனால இவ்வளவு ரிஜெக்ட் பண்றாங்களாமா? இப்படிப்பட்ட சம்மந்தத்தை எங்களுக்கு ஏன் கொண்டு வந்து கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பி 3 பேரும் பண்டிதரோட வீட்டுக்கு வந்தாங்க. பண்டிதர் அவங்க 3 பேரோட மொட்டைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்து ரொம்ப கடுப்பான பண்டிதர் அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு, ஏமா என்னைக்காவது நீங்க 3 பேரும் உங்களோட தலைய கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? ரோடுல கூட மேடு பல்ல இருக்கும், ஆனா உங்க 3 பேர் மொட்டையும் நல்ல வழுக்கையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலையா? ஆஹா, நமக்கே முடியலையா? இதுல வர பொண்ண வேற குத்த சொல்ல வேண்டியது, இதெல்லாம் நியாயமாமா? ஐயோ பண்டிதரே, அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத ஒரு தடவை கேளுங்க. அட போங்க காந்தம்மா அக்கா, உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தா மாதிரி அவ்வளோ இடத்த நான் இது வரைக்கும் யாருக்கும் பார்த்தது இல்ல. பொண்ணுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னுட்டு முதல்ல நம்ம கரெக்டா இருக்கோமான்னு யோசிக்கணும்ல. நமக்கே முடி இல்லாத போது அடுத்தவங்க கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்களுக்கு பார்த்து பார்த்து ஏன் முடி எல்லாம் கொட்டி போயிடும் போல இருக்கே. அது கூட பரவாயில்ல, இங்க ஒரு முடியே தலையில காணுமா, ஆனா வர பொண்ணுக்கு மட்டும் தர அளவுக்கு முடி இருக்கணும்னா எப்படி சொல்லுங்க? அப்படி சொல்லிட்டு பண்டிதர் அங்க இருந்து கோவமா வெளியே போயிட்டாரு. வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. காந்தம்மா பொண்ணான ஸ்வேதா எல்லார்கிட்டயும், அம்மா இப்படி இருந்தா என்ன யாருமா கல்யாணம் பண்ணிப்பா? புரியுதுமா ஸ்வேதா, ஒரு பொண்ணுக்கு முடிதான் அழகே. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தர அளவுக்கு முடி இருக்கும். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து ராசியோ என்னவோ ஒரு முடி கூட இல்ல, எல்லாம் ஒரே வருஷத்துல போயிடுச்சு. அம்மா ஏமா இப்படி எல்லாம் நடந்துச்சு? ஸ்வேதா, உங்களோட அப்பா வம்சத்துக்கே ஒரு பெரிய சாபம் இருக்கா. ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் இந்த வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்திருந்தாரா. அப்ப நடந்த கதை இது. அம்மா பிக்ஷம், ஐயா பிக்ஷம், அம்மா பிக்ஷம். அப்படி முனிவர் அம்மா பிக்ஷம் ஐயா பிக்ஷம்னு கேட்டுட்டு இருக்கும் போது காந்தம்மா கணவரோட வீட்டு ஆளுங்களுக்கு நீண்டமான முடி இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்க முடிய அழகு பார்த்து கோவிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கடுப்பான ரிஷி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது முடியோட அழகுல எல்லாரும் விழுந்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோவப்பட்ட ரிஷி, எவ்வளவு திமிரு உங்க எல்லாருக்கும்! நான் ஒரு மகாரிஷி. உங்க வீட்டு முன்னாடி நான் சாப்பாடு கேட்டதே பெரிய புண்ணியம். அத கூட கவனிக்காம உங்க தலைமுடிய அழகா பராமரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனி உங்க குடும்பத்துக்கே வம்சத்துக்கே ஒரு முடி கூட தலையில முடிக்காது. நான் இப்படிப்பட்ட சாபத்தை உங்களுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு முனிவர் எல்லாரோட தலையில இருக்க முடியும் கொட்டி போயிடும் சொன்னா உடனே முடி எல்லாம் மாயமாயிடுச்சு. பயந்து போன எல்லாரும் காலில் விழுந்து முனிவர் கிட்ட, சாமி எங்க எல்லாரையும் அழிச்சிருங்க சுவாமி, நாங்க தெரியாம இப்படி பண்ணிட்டோம், எங்க சாபத்தை திரும்ப வாங்கிக்கோங்க சுவாமி. எல்லாரும் முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும்
ரிஷி கொஞ்சம் சாந்தமாகி இப்படி சொன்னாரு. நான் கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்க முடியாது. ஆனா என்னைக்கு உங்க வீட்டுக்கு தரையை விட அதிகமா மூடி இருக்க மருமக வராலோ அன்னைக்கு நீங்க சாபத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்னுட்டு அவங்க பரம்பரை கதையை சொல்லி முடிச்சாங்க காந்தம்மா. இப்படி அந்த முனிவரால உங்க அப்பா குடும்பத்துக்கு வந்த சாபம் நமக்கும் சாபமாயிடுச்சு. ஏமா இப்போ அந்த அளவுக்கு முடி இருக்க பொண்ண வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர நம்ம என்னமா பண்றது? மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்தா நீண்டமான முடி இருக்க ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு அடுத்த நாளைக்கே அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க எல்லாரும். அந்த பொண்ணு வீட்டுல இப்படி சொல்லிட்டு இருந்தா, அம்மா பார்த்து பின்னி விடுங்கம்மா, வலிக்குதுல இழுக்கும் போது. உனக்கு தான் இந்த மாதிரி நீண்டமான முடி இருக்கும். அம்மா நான் இப்பவே சொல்லிடுறேன், பையனுக்கு மட்டும் நிறைய முடி இல்ல, நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேம்மா. அட என்ன பைத்தியம் உனக்கு இந்த மாதிரி? எல்லாரும் பையனுக்கு நல்லா சம்பாதிக்கிறானா நல்ல குணம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீ தான் முடி இருக்கா முடி நிறைய இருக்கான்னு பாக்குற. அம்மா எனக்கு இவ்வளவு முடி இருக்கும் போது அவனுக்கு முடியே இல்லைன்னா நல்லா இருக்காது. சரி சரி, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பூஜா வந்து அவங்க எதிர்க்க உட்காந்தா. பூஜா முடி அஜய்க்கு பிடிச்சிருந்தது. அஜயோட வீக்கு அன்னைக்கு அழகா இருந்ததுனால அவனும் அழகா தெரிஞ்சான். பூஜா ஓகே சொன்னா கல்யாணத்துக்கு. கொஞ்ச நாட்கள்லயே அஜய்க்கும் பூஜாக்கும் கல்யாணமாகி வீட்டுக்கு வந்தாங்க. அப்பாடா, நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இருந்து நம்மளோட விக்கு பிரச்சனை சரியாயிடும். பூஜாவும் அஜயும் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க உங்களோட முடி ரொம்ப அழகா இருக்குங்க, ஒரு தடவை நான் தொட்டு பார்க்கவா? ஐயோ, இவ மட்டும் நம்ம முடிய இப்ப தொட்டு பார்த்தானா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனக்கு யாராவது என் முடிய தொட்டா பயங்கரமா கோவம் வரும், எனக்கு பிடிக்காது. அப்படியாங்க, எனக்கு கூட அப்படிதான். யாராவது என் முடிய தொட்டாங்கன்னா பயங்கரமா கோவம் வரும். ஆனா ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாக்குறேங்க. அப்படி அஜய் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளோ தடவை சொல்லியும் பூஜா அஜய் முடிய தொடவும் பிடிச்சி இழுத்து வேற பார்த்தா. அஜய் விக் பூஜாவோட கையில வந்துருச்சு. மொட்டை தலையோட இருந்தா அஜய். அதை பார்த்து அலறி அடிச்சு பூஜா ஹாலுக்கு போனா. பார்த்தா அப்பதான் எல்லாரும் விக்க கழட்டி வச்சு ஹாயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அலறி கத்துனா பூஜா. அப்ப அவங்க கிட்ட பூஜா, எல்லாரும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டீங்க, என் குடும்பத்தையே ஏமாத்திட்டீங்கல்ல. என் வாழ்க்கையில அழகா நிறைய முடி இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா குடும்பத்துக்கே மொட்டை தலை. இப்படிப்பட்ட குடும்பத்துக்காக நான் வந்திருக்கேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். 4 பேரும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தும் பூஜா கோவமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். காந்தம்மாவும் என்ன பண்றதுன்னுட்டு அஜய கேட்டாங்க. என்ன பண்றதா? முதல்ல நாளைக்கு அவளை பார்த்து அவ வீட்டுல நம்ம குடும்பத்தோட சாபத்தை பத்தி சொல்லி கூட்டிட்டு வரலாம். அப்படி ரொம்ப கவலையோட தூங்குனாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும். காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே அவங்க தலையில நிறைய முடி வளர்ந்துருந்தது. அப்ப காந்தம்மா, என்னோட முடி, என் முடி திரும்ப வளர்ந்துருச்சு. ஆமா, எல்லாருக்கும் முடி வளர்ந்துருச்சு. நம்ம சாபம் போயிடுச்சு. வாங்க மருமகளை கூட்டிட்டு வரலாம். எதுக்கு இப்ப எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? என்ன கூட்டிட்டு போகிறதுக்கா? திரும்பியும் போய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போறீங்களா? இதெல்லாம் வீகன் எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து போங்க, நான் வரமாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் வரமாட்டேன். பூஜா, இது விக்கு இல்ல, வேணும்னா இழுத்து பாரு. அதான் உங்க எல்லாரையும் ஏற்கனவே பார்த்துட்டேனே, இப்ப வேற எதுக்கு இழுத்து பார்க்கணும்? இல்ல பூஜா, நான் சொல்றத கேளு. என்ன நடந்துச்சுன்னா, அப்படி அஜய் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை பத்தி பூஜா கிட்ட விவரமா சொன்னா. அப்ப பூஜா அஜயோட முடிய இழுத்து பார்த்தா, அது வரல. அட, இது உண்மையிலே நிஜமான முடிதா? அதுதான் பூஜா நானும் சொன்னேன். அஜயோட முடி உண்மையான முடின்னு தெரிஞ்சதும் பூஜாக்கு எல்லார் மேல இருந்த கோவமும் போயிடுச்சு. இப்படி பூஜா வந்து அதிர்ஷ்டத்தினால எல்லாருக்கும் முடி வளர்ந்துச்சு. சந்தோஷமா இருந்தாங்க.